சரோஜா தேவி அவர்களோட ரூம்ல இருந்த காலண்டர்ல அவங்க இறந்த தேதி குறிக்கப்பட்டிருந்த விஷயத்த பார்த்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் பயங்கரமா ஷாக் ஆகி இருந்திருக்காங்க. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிரபல கன்னட நடிகையான சரோஜா தேவி அவர்கள் சமீபத்துல உடல்நலக்குறைவு காரணமா இறந்து போயிருந்தாங்க. அவங்களோட மறைவுக்கு எல்லோருமே மிகப்பெரிய அளவுல வருத்தப்பட்டிருந்தாங்க. கண்ணீர் அஞ்சலி செலுத்தியிருந்தாங்க. தொடர்ந்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அடுத்தடுத்த விஷயங்கள் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு நிலையில அவங்களோட வீட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு சடங்கு சம்பிரதாயங்கள் நடந்திருக்கு. அண்ட் அப்பா அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் நெறைய பேர் வந்திருக்காங்க. அண்ட் அதுல நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, சரோஜா தேவி அம்மாவோட ரூம போய் பார்த்துருக்காங்க. அப்ப அங்க இருந்த காலண்டர்ல சரோஜா தேவி அம்மா இறந்த நாள் வந்து குறிக்கப்பட்டிருந்திருக்கு. இத பார்த்து அவங்க பயங்கரமா ஷாக் ஆகி இருந்திருக்காங்க. சரோஜா தேவி அம்மா குறிச்ச மாரியே இருக்கே! ஒருவேள அவங்க இத முன்கூட்டியே கணிச்சிருப்பாங்களோ! என்ன நடந்திருக்கு? அப்படிங்கிற மாரி ரொம்பவே ஷாக்கிங்கா அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்ட பேசியிருக்காங்க. அண்ட் அப்ப அவங்களோட பையனும், பொண்ணும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, "நீங்க நெனைக்கிற மாரிலாம் ஒண்ணும் கிடையாது. அம்மாக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்கு. அவங்க ஏதாவது பண்றாங்க அப்படின்னா, அந்த டேட்ட வந்து வட்டம் போட்டு வச்சுருவாங்க. யாரையாவது மீட் பண்ண போணும், இல்ல நம்ம எங்கேயாவது போகணும் அப்படிங்கிற மாரினா அந்த டேட்ட வட்டம் போட்டு வச்சுருவாங்க. அந்த மாரி தான் போட்டு வச்சிருந்திருக்காங்க. அவங்களோட டெய்லி ரொட்டீன் என்ன அப்படின்னா, இந்த டைம் எந்திரிக்கணும், இந்த டைம் சாப்பிடணும், இந்த டைம் டிவி பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஷெட்யூல் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுல ரொம்பவே கரெக்ட்டா இருப்பாங்க. அதே மாரி யாருக்காவது மீட்டிங் குடுத்துருக்காங்களா? அவங்கள பார்க்க யாராவது அப்பாயின்ட்மென்ட் கேட்டிருக்காங்களா? அது மட்டும் இல்லாம இவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது மீட் பண்ண போறாங்களா? அப்படின்னு அந்த டேட் எல்லாத்தையுமே 1 மந்த்துக்கு முன்னாடியே பார்த்து வச்சு, அத காலண்டர்ல வட்டம் போட்டு குறிச்சு வச்சுருவாங்க. அண்ட் அப்படி அவங்க இறந்து போற டேட்ல யாரையாவது மீட் பண்றதாக இருந்திருக்கும். அதனால தான் அவங்க வட்டம் போட்டு வச்சிருந்திருக்காங்க. மத்தபடி நீங்க நினைக்கிற மாரியே அவங்களோட மரணத்த அவங்க முன்கூட்டியே கணிச்சதோ, மத்த மாரி எதுவுமே கிடையாது. நீங்க அவங்கள போட்டு குழப்பிக்காதீங்க அப்படிங்கிற மாரி வந்தவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்ப சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. மேலும் இத அவங்களோட பிஏவுமே ஷேர் பண்ணியிருந்தாரு. அம்மாவுக்கு இந்த மாதிரியான ஒரு பழக்கம் இருக்கு. அவங்க வந்து ரொம்பவே டிசிப்ளினா இருப்பாங்க. பங்க்சுவாலிட்டியாவும் இருப்பாங்க. அதனால தான் அந்த மாதிரியா அவங்களோட காலண்டர்ல இருந்துச்சு அப்படின்னு. இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க பிரபல நடிகரான சித்தப்பு சரவணன் அவர்கள் சமீபத்துல சட்டமும் நீதியும் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ் பண்ணியிருக்காரு. அது ரசிகர்கள் கிட்ட ரொம்பவே நல்லபடியா போய்க்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஒரு நிலையில இதற்கான ப்ரொமோஷன் அப்ப அவர்கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்கப்பட்டிருந்துச்சு. குறிப்பா உங்கள விஜயகாந்தோட தம்பி அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னு நெறைய ரசிகர்கள் கேட்டதுக்கு, தயவு செஞ்சு என்ன அவரோட ஒப்பிடாதீங்க. இத நான் சொல்றதுக்கு 2 முக்கியமான காரணம் இருக்கு. முதல் காரணம் என்ன அப்படின்னா, விஜயகாந்த் சார் வந்து ஒரு மாமேதை. அவர் ஒரு மிகச்சிறந்த நடிகர். அவ்வளவு நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அவர மாரி இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டுருக்கேன். ஆனா அவரோட பேர்ல இருக்கணும் அப்படின்னு நான் என்னைக்குமே ஆசைப்பட்டது கிடையாது. அதுதான் முதல் காரணம். 2வது காரணம், நான் ரஜினிகாந்த் சாரோட மிக தீவிரமான ரசிகன். அவர மாரி இருக்கேன் அப்படின்னு யாராவது சொன்னா கூட நான் சந்தோஷப்படுவேன். பட் இன்னொரு நடிகரோட சாயல் இருக்கு அப்படின்னு சொன்னா, அது வந்து ஒரு நடிகரா எனக்கு வந்து அவமதிப்பா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அதனால தான் இத நான் வந்து சொல்றேன். என்ன அவரோட ஒப்பிடாதீங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்ப சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.